வீவர்ஸ், இன்னைக்கு சின்ன மருமகள் கதையில சேதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தமிழ் தராங்கன்னு பார்க்கலாங்க. தமிழ் நைட்டு ஃபுல்லாக கண்ணா பின்னான்னு தின்னதுனால வயிறுலாம் வயிறு எரியுதுன்ட்டு கஷாயம் குடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே வயிறு வலிக்குது. உடனே வயிறெல்லாம் வலிக்குது அப்படின்னு ஆன்றாங்க. உடனே சேது கேட்குறாரு, என்ன தமிழ் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாட்டி, ஏய் கூமுட்டை பயலை அப்படின்றாங்க. என்ன பாட்டி, என்ன நானா கூமுட்டை பையன் அப்படின்னு கேட்குறேன். பின்ன உங்கள் அப்பனா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. எங்கள் அப்பாவெல்லாம் எதுக்கு பாட்டி இப்போ எழுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. போட, அவ தான் ஆசைப்பட்டு ஏதோ கேட்டான்னா நீயும் அதே போல் பரோட்டா கரோட்டாலாம் வாங்கி கொடுப்பியா? மாசமாக இருக்கிற பிள்ளைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? வயிறு உரப்பா தின்னா கதன்னு நெருப்பு போல் எரியும். மோகனா, இவளுக்கு இன்னொரு கஷாயத்தை ரெடி பண்ணுவோம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே ஈஸ்வரியும் அவங்க பொண்ணும், அம்மா இவ ரொம்ப சீன் போடுறாம்மா, ரொம்ப நடிக்கிறாம்மா, எல்லாரும் இவ பேச்சுக்கு தாம்மா ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா காமேஷ் பிச்சை வீட்டுக்கு வராரு. என்னன்னு பாட்டு பாடிக்கிட்டு வராரு. என்ன பாட்டு தெரியுமாங்க? மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னால் என் பேச்சிருக்கும், உள்ளம் என்பதொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும், அது பிச்சைன்னு பாட்டு பாடுறாரு. முருகனை பார்த்து, ஞானப்பண்டிதா முருகா, நான் இதுக்கு முன்னாடி ஒத்த ஆளாக இருந்தேன், இப்போ 2 ஜீவனை என்னை நம்பி நீ அனுப்பிச்சி வச்சிருக்க, அந்த ஜீவனுக்கும் நான் நல்லா சம்பாதிக்கணும், என் வருமானம் நல்லா கூடணும், எல்லாம் இறக்கப்பட்டு எனக்கு நிறைய பிச்சை போடணும் அப்படின்றாரு. உடனே தாமரையை பார்த்து, லோட்டஸ் நான் போயிட்டு வரேன் அப்படின்றாரு. உடனே அவங்க மாமியார் சொல்கிறாங்க, ஆமாம் பெரிய கலெக்டர் ஜாபு, இவர் வேலைக்கு போகிறாரு அப்படின்றாங்க. அத்தை, என்ன அத்தை இப்படி சொல்கிறீங்க? லோட்டஸ், நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் உன்னை, எனக்கு ஒரு ஃபோட்டோ ஸ்டில்லு தரியான்னு கேட்குறாரு. எதுக்குன்னு கேட்குறாங்க. அத்தை, எனக்கு சொந்தம்னு இல்லாமல் இருந்தேன் நான், நீங்கள் தான் இப்போ எனக்கு சொந்தம்னு உறவுன்னு சொல்லிக்க இருக்கிறீங்க. எனக்கு மதியான டைமில் பிச்சை எடுக்கும்போது உங்கள் ஞாபகம் வந்தால் நான் ஃபோட்டோவை பார்த்துப்பேன் உங்களை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தாமரை வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த தாமரை, இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடு, ஸ்டில்லு கொடுன்றாங்க. உடனே தாமரையும், பரவாயில்ல இவன் அடிக்கடி நம்மளை கொஞ்சம் கவர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்டில்லு கொடுக்குறாங்க. உடனே அவங்க அத்தையும் ஒரு ஃபோட்டோ ஸ்டில்லு கொடுங்க அத்தைன்னு கேட்குறாரு. அவங்களும் ஸ்டில்லு கொடுக்குறாங்க. உடனே வந்துடுறாரு இவர். மதியானம் உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அவர் தொழிலுக்கு போகிறாரு. உடனே சேதுவும் தமிழோங்க, தமிழ் எப்படி இருக்குது இப்போ வயிறு அப்படின்றாங்க. ஏங்க, அம்மாச்சி கொடுத்த கஷாயம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அம்மாச்சி கொடுத்த கஷாயம் 1000 டாக்டருக்கு சமங்க, வயிறெல்லாம் எரிஞ்சுது, இப்போ குளுன்னு இருக்குதுங்க எனக்குன்றாங்க. உடனே சேது, கிழவி ரொம்ப செம்ம ஆளு பழகுது அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் தமிழை பார்த்து கேட்குறாரு சேது, இன்னும் உனக்கு என்ன ஆசை இருக்குது சொல்லு தமிழுன்றாரு. ஐயையோ போதுங்க, நைட்டு சாப்பிட்டதோட போதும், ஆனால் எனக்கு இன்னொரு ஆசை இருக்குது அப்படின்றாங்க. என்ன ஆசை சொல்லு, நான் செய்கிறேன்றாரு. இந்த பாரு, அப்புறம் பேச்சை மாற்றக்கூடாது, நான் சொல்கிற ஆசை ரொம்ப கஷ்டமான ஆசை, உன்னால் செய்ய முடியாதுன்றாங்க. பரவாயில்ல தமிழ், நான் சொல்கிறேன், நான் செய்கிறேன் அப்படின்றாரு. தண்ணி பழம் இருக்குல்ல, அதை நீங்கள் இனிய நைட்லேருந்து நாளைக்கு பொழுது வரையும் ஒரு நாள் முழுக்க நீங்கள் வயத்தில் கட்டிக்கிட்டு சுமந்துக்கிட்டு நடக்கணும் என்ன மாதிரி அப்படின்றாங்க. என்ன தமிழ், நான் எப்படி சுமக்க முடியும்? அப்பா கூப்பிடுவாரு, அப்புறம் கட்சி விஷயத்துக்காக நான் வெளியெல்லாம் போக வேண்டியது வரும், அப்புறம் எப்படி தமிழ் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் தண்ணி பழத்தை சுமக்கணும், நீங்கள் அப்போ தானே உங்களுக்கு நாங்கள் எப்படி பொம்பளைங்க குழந்தைங்கள சுமந்துக்கிட்டு கஷ்டப்படுறாங்கன்னு அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் சுமந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆசைலாம் கேட்கக்கூடாது, நீங்கள் இது செய்யணுன்றாங்க. சரி தமிழ், நான் சுமந்துக்கிறேன், ஒரு நாள் ஃபுல்க கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு மாடியிலேருந்து வயிற்றுல நல்லா புள்ளத்தாச்சி மாதிரி தண்ணி பழத்தை கட்டிக்கிட்டு வராருங்க. துணி மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. அப்பத்தா, கருப்பு, மலர், இது எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்ததும், என்ன அப்பத்தா இவன் என்ன ஆச்சு, ஒரே நாளில் தொப்பை வளர்ந்துருமா அப்பத்தான்றாரு கருப்பு. அது எப்பட்றா ஒரே நாளில் தொப்பை வளரும், 6-7 மாதமாவது ஆகாதா ஒருத்தருக்கு தொப்பை வளர்கிறதுக்கு? ஒன்று அப்பத்தா, டே கருப்பு, அதை இதன்னு தின்னு அவளுக்கு வயிறு எரிச்சலாக இருந்தது, இவனுக்கு வந்து வயிறு உப்பிக்கிச்சா என்னடா
அப்படின்றாங்க. உடனே வந்து தமிழோட தங்கச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இது கண்டிப்பாக எங்கள் அக்காவுடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மலர் வந்து சொல்கிறாங்க, இது என்ன இது இவ்வளோ தொப்பையாக இருக்குது, மாமாவுக்கு ஒரே நாளில் தொப்பை வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஏய் அப்பத்தா அப்பத்தா உன்னை கூப்பிடுறாங்க. ஏய் பேராண்டி இங்கே வாடா அப்படின்றாங்க. என்ன அப்பத்தா அப்படின்றாங்க. என்னடா இது கோலம்ன்றாங்க. கோலம் வாசலில் தானே போடுவாங்கன்றார். ஐயோ என் பேராண்டி ரொம்ப காமெடி பண்ணிட்டாண்டி, எல்லாம் சிரிங்கடி அப்படின்றாங்க பாட்டி. ஏன்டா இப்படின்னா, தமிழ் தான் இப்படி கட்டிக்கிட்டு நடக்க சொன்னா அப்போ தான் அவளுடைய கஷ்டத்தெல்லாம் நான் புரிஞ்சுப்பேனா அப்படின்னா. ஏன்டா கூமுட்டை அவ தான் சொன்னானா நீயும் அதே மாதிரி செய்கிறியாடா, போய் வேலையை பாடுறான்றாங்க. அதுக்கப்புறம் காமேஷ் பிச்சைங்க, அவர் வந்து கோயிலில் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் பிச்சை கேட்குறாரு. எல்லாரும் திட்டுறாங்க, உனக்கு கை கால் நல்லா தானே இருக்குது, போய் உழைக்க வேண்டியது தானேன்னு. ஏய் போடா, நீ போட்டா போடு, போடலன்னா போடான்றாரு. உடனே பிச்சையே கிடைக்கலங்க. இன்னும் இன்னைக்கு நமக்கு தொழில் நல்லா போலையேன்ட்டு உடனே அவன் லோட்டஸ் ஃபோட்டோவையும் அவங்க மாமியார் ஃபோட்டோவையும் முன்னாடி வச்சு பிச்சை எடுக்கிறாருங்க. ஒரே அமோகமாக 500 ரூபாவா உழுதுங்க அவருக்கு. அதை சந்தோஷத்தில் நிறைய கலெக்ஷன் ஆகுதே, இவங்க எங்கள் அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ அவர் பிச்சை எடுக்கும்போது தாமரை வராருங்க. ஐயோயோ அப்படின்னு பார்த்து ஷாக் ஆகுறாரு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு காத்திருப்போம். பாய் பாய்.